அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இப்போ பிக் பாஸ் சீசன் 9 தொடங்குனதுலேருந்து எல்லாரும் என்ன கேட்குறது வந்து, அக்கா நீங்கள் ஏன் பிக் பாஸ்க்கு போகல, அக்கா நீங்கள் ஏன் பிக் பாஸ்க்கு போகலன்னு தான் என்ன கேட்குறீங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. பட் நான் உங்களை திருப்பி கேட்குறேன், நான் ஏன் பிக் பாஸ்க்குள்ளே போகணும்? ஃபேமுக்காகவா? நீங்கள் எனக்கு கொடுத்த ஃபேமே எனக்கு போதாதா? டிக்டாக்ல 1.2 மில்லியன் கொடுத்துருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் 800,000 கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப வருஷமாக ஊடகத்திலேருந்து மீடியாவிலேருந்து போராடுறவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வெற்றி. அந்த வெற்றி நீங்கள் கொடுத்து என்னை அழகு பார்த்துருக்கீங்க. நன்றி. இதெல்லாம் போக என்னோட கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? எக்கச்சக்கமாக ஏராளமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னோடய கதை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, காட்டுறதுக்கு என்ன இருக்குது? சண்டை செய்யணுமா? நான் நிறையவே செஞ்சுட்டேன் இந்த சமூக ஊடகத்தில். இதுக்கு மேலே அதையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் கேள்விக்கு பின்னாடி இருக்கிற பாசமும் அக்கறையும் எனக்கு நல்லாவே புரியுது. இருப்பினும் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தால் எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருப்பனோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் எனக்கு அப்சரா உள்ளே போனது இருக்கிறது. ஏன்னா ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த பொண்ணு வந்து அவளுக்கு ஒரு வாய்ப்பு கைக்கூடி வந்திருக்கு. அவள் வந்து வாழ்க்கையில் ஜொலிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவள் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி வந்த பல இளம் திருநங்கைகள் அந்த கனவோடு காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே போனாலே நான் போனதாக நான் நினச்சி சந்தோஷப்படுவேன். அதால் என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். நான் உங்ககிட்டயும் அதை தான் கேட்குறேன். உங்களோட சப்போர்ட்டை நான் உள்ளே போனதாக நினச்சிக்கிட்டு அப்சராக்கு கொடுங்க. அப்சராக்கு மட்டும் இல்லை, அதற்கு பிறகு எந்த திருநங்கை அந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. என்னை மட்டும்தான் நீங்கள் கொண்டாடணும் இல்லை, என் இனத்தை சேர்ந்து நீங்கள் யாரை கொண்டாடினாலுமே எனக்கு சந்தோஷம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, நான் ஜெயிக்கிறது மட்டும் வாழ்க்கையில் வந்து வெற்றி இல்லை. என் இனமே சேர்ந்து வெற்றி அடைந்தால் தான் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு சரியாகி இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமாக மாறும். அதால் தான் நான் வந்து எந்த திருநங்கை எந்த மேடை இருந்தாலுமே நான் எந்த வித ஈகோவும் பார்க்காம சாலிடாரிட்டி காட்டி நான் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் காரணம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து எந்த திருநங்கை மீதும் கை காட்டி இழிவாக பேசக்கூடாது. அந்த காலம் மாறணுன்றதுக்காக தான் எல்லா மேடைகள்லையுமே திருநங்கை ஜொலிக்கணும்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த மேடையில் அப்சரா ஜொலிச்சானா இது பல திருநங்கைகளுக்கு கதவுகளை திறந்துவிடும். அந்த கதவுகள் திறக்கும் பொழுது பல திருநங்கைகள் ஜொலிச்சாங்கன்னா எங்கள் இனமே வந்து கொண்டாடப்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதால் நான் உள்ளே போனதாக நினச்சிக்கிட்டு, உங்கள் அக்கா உள்ளே போனதாக நினச்சிக்கிட்டு அப்சராவை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நான் வந்து என்னோடய இரு கரம் கூப்பி நான் கேட்குறேன். இது வந்து வரக்கூடிய திருநங்கை வாழ்வு மட்டும் ஜொலிக்காது, என்ன மாதிரி உருவாகி பல நாட்களாக அந்த சமுதாயத்தில் போராடுற எனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவர்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த உதவியை நீங்கள் செய்வீங்களா? நன்றி.